எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் திசை திருப்பம் சம்பந்தமான கேள்விகளை ஷார்ட்கட் செய்வதன் மூலமாக எவ்வாறு எம்சிக்யூ கேள்விகளை விரைவாகவும் இலகுவாகவும் செய்கிறது பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக திசை திருப்பம் பற்றியதான ஒரு சின்ன விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு பாஸ் பேப்பர் கேள்விகளை நாங்கள் ரிசோர்ஸ் புக்கில் காணப்படுகின்ற நார்மல் மெத்தடை பயன்படுத்தி டைமிங் வச்சு செய்து பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து அதே கேள்வியை நாங்கள் ஷார்ட்கட் மெத்தட் மூலமாக செய்வதன் மூலம் எவ்வளவு நேரம் மிச்சப்படுத்தலாம் என்பதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக நாங்கள் ரிசோர்ஸ் புக்கில் காணப்படுகின்ற விசை திருப்பம் பற்றியதான கன்செப்டை ஷார்ட்டாக விட்டுக்கொள்வோம். ஒரு பொருள் திரும்ப வேண்டும் என்றால் ஒரு புள்ளி பற்றி அப்பொருள் அசைய வேண்டும். அதாவது அதன் வட்ட இயக்கம் அல்லது சுழற்சி இயக்கம் ஒரு புள்ளி பற்றியதாக காணப்பட வேண்டும். எனவே அப்புள்ளி பற்றியதான அப்பொருளின் திருப்பம் எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் அப்பொருளின் மீது தாக்கும் விசை தர அவ்விசை கோட்டுக்கும் சுழலிடத்துக்கும் இடையிலான செங்குத்து தூரத்துக்கு சமனாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக வலப்பக்க சுழற்சி சமன் இடப்பக்க சுழற்சி என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம் என்றால் அது நாங்கள் சமநிலையோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு சரியான உதாரணம் தெராசுகள்ல இந்த கன்செப்டை நீங்க பார்க்கலாம். இனி ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியை நார்மல் மெத்தடை பயன்படுத்தி டைம் பண்ணி செய்து பார்ப்போம். இது 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பிசிக்ஸ் பேப்பர்ல 48வது கேள்வி தான் இது சமநிலை மற்றும் விசை திருப்பம் பற்றியான இந்த கன்செப்ட் ரெண்டு இணைஞ்சு வந்த ஒரு கேள்வி பார்ப்போம். முதல்ல நான் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி இந்த கேள்வி செய்கிறேன். அதுக்கு முதல் நான் இந்த கேள்வியை வாசிக்கிறேன். ABC என்னும் 3 திணிவுகள் ஒருவில் காணப்படுகின்றவாறு கிடைக்குறுக்கு கோள்களிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குறுக்கு கோளினதும் திணிவு புறக்கணிக்கத்தக்கது. ஏயின் திணிவு 6 கிலோகிராம் எனின், அதாவது இது 6 கிலோகிராம் எனின் பிசி ஆகியவற்றின் திணிவுகள் முறையே கேள்வி செய்யும் போது அன்லைன் பண்ணி செய்யறதால கவனையின பிழைகள் தவிர்க்கப்படலாம். இப்போ இந்த கேள்வியை நான் நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்து காட்டுறேன். டைமிங்கும் நான் ஆன் பண்றேன். முதலாவதாக இந்த பிக்சர்ல சுழலத்தை மார்க் பண்ணுவோம். ரெண்டு சுழலிடம் இருக்கு. ஒன்று பற்றி நாங்கள் இருப்போம். முதலாவது சுழலத்தை பற்றி நாங்கள் திருப்பி எடுக்கணும்னா 6 கிலோகிராம் தர எக்ஸ், அது இடஞ்சுழி, அது சமன் 3x தர இதை நான் எம் என்று எடுக்கிறேன். எம், அதாவது இடைக்குறுக்கு கம்பி என்றபடியே இது சமநிலை என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே உங்களுக்கு எக்ஸும் வெட்டுப்படும், 6 3 வெட்டுப்படும், 2 வரப்போகுது. ஆகவே எம் 2 கிலோகிராமுக்கு சமம். ஆகவே இதில் சமநிலையில் பார்த்தீங்கன்னா பி + சி 2 கிலோகிராமுக்கு சமனாக காணப்படும். இப்போ 2 என்ற சுழலத்தை பற்றி நாங்கள் திருப்பம் எடுப்போம். பார்த்தீங்கன்னா பிக்கு நாங்கள் பி என்று எழுதுவோம். பி தர y சமன் சி என்றதை நாங்கள் 2 - b தர 3y என்று எடுப்போம். இந்த y வெட்டுப்படும். ஆகவே b சமன்
இது நாங்கள் ப்ராக்கெட்டை வெளியெடுப்போம். 6 மைனஸ் 3b, 3b இங்கே கொண்டு வந்த 4b சமன் 6, b சமன் இவ்வளவு 6 × 4 உங்களுக்கு 1.5 கிலோகிராம் வரப்போகுது. ஆகவே சி வந்து என்ன 2 மைனஸ் பி என்றபடியா 2 மைனஸ் 1.5 இருக்கிற 0.5 கிலோகிராம் என்று ஆன்சர் வரப்போகுது. உங்களுடைய ஆன்சர் பி சமன் 6/1.5, சி சமன் 0.5. ஆகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வியை நான் செய்கிறது நார்மல் மெத்தடை பயன்படுத்தி செய்கிறதுக்கு ஏறத்தாழ 2 நிமிடங்கள் எடுத்திருக்கு. இப்பொழுது நாங்கள் ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி இதே கேள்வியை நாங்கள் செய்து பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி இதே கேள்வியை நாங்கள் செய்து பார்ப்போம். இப்போ நான் டைமிங் ஆன் பண்ணுறேன். பார்ப்போம். இதில் 6 கிலோகிராம் x/3x வந்து அதுக்கு வீதம் x/m. இந்த இடத்துல உங்களுக்கு m/6க்கு சமம். ஸோ m வந்து 2 கிலோகிராம். ஆகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா y/3y வந்து இரண்டாவது சொல்றதுக்கு மூணாவது சொல்றதுக்கு வந்து 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து c/b சமம் இருக்கும். b/c சமன் b/c சமன் 3/1. ஆகவே இந்த இதில் பார்த்தீங்கன்னா b வந்து 3 × 4 தர 2 3.5. சி வந்து 3 × 4 தர 2.5 கிலோகிராம். இவ்வளோ ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இதே கேள்வியை நான் 1 நிமிஷத்துக்குள்ளே நான் செய்து காட்டிட்டேன். இதான் இதில் இருக்க ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டை எப்படி செய்கிறது என்றதை நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் ஷார்ட்கட் மெத்தட் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாம்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இந்த இதில் கேள்வியில் பார்த்தீங்கன்னா தரவுகளை நாங்கள் இதில் நோட் பண்ணுவோம். 6 கிலோகிராம், ஏக்கு 6 கிலோகிராம்னு வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா பிஎன்சியும் கருவிட்டுருக்காங்க. சரி, அதுக்கு முதல் நாங்கள் ஒரு சின்ன ஒரு இது பார்ப்போம். சரி, இப்போ ஒரு லைன் இங்காலையும் ஒரு 2 திணிவுகள் கட்டி விட்ட மாதிரி இருக்குது. இதில் L1 மற்றும் இங்கே L2, இங்கே இருக்கிற மாஸ் M2, இங்கே இருக்கிறவர் இங்கே இருக்கிறவர் M1, இங்கே இருக்கிறவர் M2. ரைட், பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி பற்றிய திருப்பம் எடுத்து பார்த்தீங்க. திருப்பத்தில் சமநிலையாக இருக்குது. அதாவது கேளில் தந்திருக்காங்க கிடைக்குறு கோள்கள் கிடையாக இருக்கு என்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திணிவுகள் புறக்கணிக்கத்தக்கது என்று சொல்லிட்டாங்க. அது தேவை. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி பற்றி இடஞ்சுழி திருப்பம் என்ன M1, M1G தர L1. நாங்கள் M1 L1 இருக்கோம். M1 தர L1 சமன் வலஞ்சொலி திருப்பம் இதுக்கு சமம் இருக்குன்னா M2 L2க்கு சமனாக இருக்கும். ஆகவே M1க்கும் M2க்கும் இடையிலான விகிதம் L2/L1. அதாவது M1 இங்கே இருக்கிறவருக்கு இங்கே இருக்கிறவர் என்ற விகிதம் L2க்கு L1, அதாவது மாறி வரப்போம். இவருக்கு இவர், இவருக்கு இவர் என்று நாங்கள் மாறி தான் எடுக்க போகிறோம் ரேஷியோ. அதே விஷயம் தான் இங்கேயும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் M1 இங்கே M1 நாங்கள் ஏற்கனவே எழுதுவோமே அதுக்குரிய ரேஷியோ L2 இங்கே வரப்போது L1. அவை 6 கிலோகிராம் நாங்கள் இங்கே M எடுத்திருக்கோம். ரைட், M2க்கு நாங்கள் M என்று போடுவோம். L2 என்ன வரைக்கும் போகுது? L2 என்றது இவர் 3x. L1 என்று எக்ஸாக இருக்க போகுது. எக்ஸ். ஆகவே எக்ஸுக்கு M சமன் 3xக்கு x ஆக காணப்பட போகுது. ஆகவே இந்த இடத்துல 3 மட்டும் M கண்டுபிடிப்போம். M வந்து 2 இருக்கு. ஆகவே இவர் 2 கிலோகிராம்.
பியும் சியும் சேர்ந்தாதான் உங்களுக்கு 2 கிலோகிராம் வரப்போகுது. அது தெரியும், இல்லைன்னா சமநிலையில இருக்க போகுது. ஆகவே இந்த இடத்துல பிக்கு சி என்ற விகிதம் சரியாக நீங்க போடலாம். இந்த 2வது சொல்லிடத்தும் இந்த போட்டு நாங்கள் 2வது சொல்லிடத்துக்கு நாங்கள் கருதுனோம்னா பிக்கு சி சமன் 3yக்கு y இருக்க போகுது. ஆகவே இந்த இடத்துல b/c சமன் 3:1. b திணிவு என்னவா இருக்க போகுது? b திணிவு சமன் 3/4. 3/4 பங்கு எதிரான 3/4 பங்கு 2 கிலோகிராம். ஆகவே ஆன்சர் 1.5 கிலோகிராம். மிகுதியா இருக்கிறவர் சி என்று சொல்லுவோம். 2 நாங்கள் 1.5 மைனஸ் பண்ணாலும் சரி, 2 காவாசி எடுத்தாலும் சரி, அது என்ன வரப்போகுது? 0.5 கிலோகிராம். அடுத்ததாக சின்ன ஒரு ட்ரிக். இது நாங்கள் செய்கிறது, நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் சரியா என்றதை நாங்கள் திருப்பி நாங்கள் ஒரு மீட்டிக் கொள்வதற்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழலிடம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அதாவது சுழலிடம் எந்த திணிவுக்கு பக்கத்தில் இருக்குதோ அந்த திணிவு தான் அதிக பெருமானத்தை கொண்டதாக காணப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 என்னப்படுகின்ற இந்த சுழலிடம் பிக்கு பக்கத்தில் இருக்கு. பிக்கு பக்கத்தில் இருக்கிறதால பி தான் கூட திணிவாக இருக்கு. ஸோ பீட திணிவு என்ன? 1.5. ரைட். அப்படி ஆகவே இந்த ரேஷியோ எடுத்தது சரின்னு எடுக்கலாம். அதே மாதிரி திரும்ப பார்ப்போம். இந்த முதலாவது சுழலத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோகிராம்க்கு பக்கத்தில் இருக்கு. ஆகவே இந்த இடத்துல 6 கிலோகிராம் பெருசு, மற்றவர் என்ன 2 கிலோகிராம். அப்போ இதன் மூலமாக நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம். மீண்டும் செக் பண்ணியும் பார்க்கலாம். இதுவும் ஒரு ஷார்ட் ட்ரிக். இதை ஞாபகம் வச்சிருந்தா உங்களுக்கு லேசாக இருக்கும் கேள்வி செய்யறதுக்கு. இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தி நாங்கள் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் மிச்சப்படுத்தியிருக்கோம். இந்த நேரத்தை நீங்கள் வேறு கஷ்டமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் உடனுடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேணும் என்றால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த எம்சிக்யூ செய்கிற திறன் மற்றும் எம்சிக்யூவை இலகுவாகவும் விரைவாகவும் செய்வதற்காக நான் உங்களுக்கு சில ஷார்ட்கட்டை ப்ரிப்பேர் பண்ணி வீடியோவாக போடுவேன். அதை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே போட்ட வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு ஷார்ட்கட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.